Hello students, welcome to Hiba Maths 12th Standard Business Maths Chapter 2 Integral Calculus 1 பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து 2.40. இப்போ 2.40 எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம என்ன டைப் யூஸ் பண்ண போறோம்ன்றத பேஜ் நம்பர் 38 and 39ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே எல்லாமே a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஃபார்மேட் இருக்கும். அது ஃபார்முலால படிச்சிட்டிங்கன்னா கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எவாலுவேட் dx by 16 minus x square. இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி கொண்டு வரணும்னா ஒன்று a square minus x square இல்லை x square plus a square இந்த மாதிரி ஒன்று x square முன்னாடி வரணும் இல்லை a square முன்னாடி வரணும். இப்போ எங்க நம்பர் இருக்கு, நம்பர்ன்றது a. அப்போ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதிட்டு dx by 16 minus x square இன்டிகிரேஷன் பண்றோம். இதை நான் எப்படி எழுதுறேன்னா 16 எதோட ஸ்கொயர் 4ஓட ஸ்கொயர். இப்போ dx divided by 4 square minus x square. ஸோ இதே மாதிரி நமக்கு பேஜ் நம்பர் 38ல ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலா என்னன்னா dx divided by a square minus x square is equal to 1 by 2a log a plus x divided by a minus x plus c. ஸோ ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ 4ன்றது a இடத்துல 4 இருக்கு, x இடத்துல x தான் இருக்கு. அப்போ இந்த ஃபார்மேட்ல அப்படியே நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சரிங்களா? இன்டகிரேஷன் ஆஃப் dx by 4 square minus x square is equal by 2 into a இருக்கிற இடத்துல 4 எழுதணும் log a plus x. அப்போ 4 plus x divided by 4 minus x plus c. இவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? டைரக்டா நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா போதும். அப்போ 1 by 2 4s are 8 log 4 plus x divided by 4 minus x plus c ன்னு ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா? நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்ட்டு நமக்கு தெரிஞ்சிட்டோன்னே ஈஸியா இருக்கும் சம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். எவாலுவேட் இன்டிகிரேஷன் ஆஃப் dx divided by 1 minus 25x square. இப்போ 1 வந்து ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு, அப்போ a ஸ்கொயர். பட் இங்க x ஸ்கொயர் மட்டும்தான் வரணும், எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ஸ் எதுவும் வரக்கூடாது. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் நான் அதை காமனா வெளியே எடுத்துடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதுதான். இன்டிகிரேஷன் ஆஃப் dx divided by 1 minus 25x square. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் வேணும், அப்போ 25 நான் வெளியே எடுக்கணும். இப்போ 25 வெளியே எடுத்தேன்னா இன்டிகிரேஷன் ஆஃப் dx divided by 25 into இங்க 1 மட்டும்தான் இருக்கு, இங்க 25 இல்லை. இப்போ நம்ம காமனா எடுக்கிற வேல்யூ இல்லைன்னா அது டிவைடட் பைல எழுதிக்கணும். கரெக்டா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா இந்த 25 தான் வெளியே கொண்டு வந்துட்டோம் நம்ம. சரியா? இப்போ இந்த 25 கான்ஸ்டன்ட் 1 by 25 எடுத்து எழுதிடலாம். dx divided by 1 by 25 எப்படி எழுதலாம்? 1 by 5 ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ லாஸ்ட் சம் நம்ம எப்படி சால்வ் பண்ணோமோ அதே ஃபார்மேட்ல வந்துச்சா? a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சேம் ஃபார்மேட். இப்போ அதே ஃபார்முலா தான் எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அந்த ஃபார்முலா எழுதிட்டு எழுதுங்க, நமக்கு நல்ல மனப்பாடம் ஆகுற வரைக்கும். அப்போதான் இன்னொரு வாட்டி நம்ம ஃபார்முலா வந்து படிக்கணும்னு தனியாக டைம் ஒதுக்க வேண்டாம். சரிங்களா? ஃபார்முலா படிக்கிறதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்க வேண்டாம், ஒரு சம்ல நீங்கள் எழுதிட்டாலே போதும். இப்போ a இருக்கிறதுல 1 by 5 அண்ட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி 1 by 25 இருக்கு. ஸோ 1 by 25 இன்டூ இந்த டேர்ம் நம்ம எழுத போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் லைன்ல 1 by 25 வெளியே இருக்கு. அது இல்லாமல் 1 by 2 டைம்ஸ் ஆஃப் a வந்து 1 by 5. நெக்ஸ்ட் லாக் a வேல்யூ 1 by 5 plus x divided by 1 by 5 minus xன்னு இருக்கணும். அப்புறம் plus c. நெக்ஸ்ட் லைன்ல 1 by 25 2. இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா 2 into 1 by 5. அப்போ நான் 1 by 2 by 5ன்னு எழுதிக்கலாமா? 2 1s are 2, 2 by 5. அடுத்த ஸ்டெப்ல லாக் இதையும் நான் இப்போ எல்சிஎம் எடுக்க போறேன். அப்போ 1 plus 5x டிவைடட் பைல 5 இருக்கும். திருப்பி ஃபுல்லா டினாமினேட்டர் மறுபடியும் அதே மாதிரி செய்ய போறோம். 5 into x 5x. 1 minus 5x டிவைடட் பைலையும் இங்க 5 தான் வரணும். சரிங்களா? லாஸ்ட்ல பிளஸ் சி எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு விஷயம் செய்ய போறோம். 2 by 5 நியூமரேட்டர் கொண்டு போறோம், அப்போ ரெசிப்ரோக்கல் ஆயிடும். 1 by 25 into 5 by 2ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் லாக் இங்க இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிட்டு 1 plus 5x divided by 1 minus 5xன்னு மாறிடும். plus c. 5 டேபிள்ல 5 5s are 25. ஸோ 5 2s are 10. அப்போ லாஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? 1 by 10 log 1 plus 5x divided by 1 minus 5x
plus c தான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question, example 2.42, evaluate integration of dx by 2 plus x minus x square. இப்போ டினாமினேட்டில் இருக்க டேர்ம் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இல்லை, நமக்கு ஒரு இக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும், மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ சொல்யூஷனில் integration of dx by 2 plus x minus x ஸ்கொயர்னு எடுக்கலாம். இப்போ இந்த கீழே இருக்கிற டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் வச்சு செய்ய போகிறேன். இது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லையும் படிச்சிருப்போம், 11th நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன். 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 2 இருக்கு, எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் வரக்கூடாது. ஸோ நான் மைனஸை வெளியே எடுத்தேன்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், ப்ளஸ் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் ஃபார்மேட் என்ன, ஸ்டெப்ஸ் என்னன்னா, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 1 இருக்கணும், இருக்குது. அப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணும். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 டிவைடட் பை 2 பண்ணுவோம். அப்புறம் அதுக்கு ஸ்கொயர் பண்ணுவோம், ப்ளஸ் ஒரு வேல்யூ மைனஸ் ஒரு வேல்யூ. ஞாபகம் இருக்கா? கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் அதே தான் செய்ய போகிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஒன்றும் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஒன்றும் எழுதிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ அடுத்த லைனில் 2 மைனஸ் இது மட்டும் கம்பேர் பண்ணுங்க, a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட். ஏன்னா 2 இன்ட்டு 1/2 கேன்சல் ஆகிட்டு 1 தான் வரும். அதனால இது டைரெக்டாக நான் எப்படி எழுதலாம், a மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மைனஸ் 1/4 இருக்கு. இப்போ அடுத்த லைன் இந்த 1/4 வெளியே கொண்டு வரலாம். அப்போ 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு வைங்களேன். 4 2s are 8, 8 plus 1 9/4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். 9/4னா என்ன அர்த்தம், 3/2ஓட ஸ்கொயர். கரெக்டாக? 3 3s are 9, 2 2s are 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்க, இது a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்லேயே வந்துருச்சா? டைரெக்டாக எடுத்து இனி நம்ம எழுதிக்கலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் dx by 2 plus x minus x square is equal to integration of dx by 3/2 whole square minus x minus 1/2 whole square. சரிங்களா? ஸோ இதை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் வந்து நீங்கள் சைட்லேயே கூட சால்வ் பண்ணிட்டு எழுதலாம். டைரெக்டாக சம்மில் எழுதாமல் ரஃப் காலத்தில் கூட எழுதிட்டும் எழுதலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் உங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும், மனப்பாடம் பண்ணிடாதீங்க. ஒரு சம்முக்கு வேல்யூஸ் மாறும் இல்லையா? ஸோ இப்போ a இருக்கிற இடத்துல 3/2 இருக்குது, எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 1/2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும், 1/2 times of a. அப்போ 2 times of 3/2 log a. அப்போ 3/2 plus x ஓட வேல்யூ x minus 1/2 divided by a minus 3/2 minus x minus 1/2 plus c. இப்போ இந்த 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா? பேலன்ஸ் நமக்கு 1/3 இருக்கு. log 3/2 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இப்போ இந்த வேல்யூவை எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? 2 இன்ட்டு எக்ஸ் 2x மைனஸ் 1/2 டிவைடட் பையும் சேம் 3/2 மைனஸ் 2 1s are 2. அப்போ 2x மைனஸ் 1/2. கரெக்டாக? மைனஸ் இருக்கனால ப்ராக்கெட் கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா அடுத்த லைனில் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போவோம். அப்போ வந்து மைனஸ் ப்ளஸில் ப்ராப்ளம் வரலாம். 1/3 log 3/2 ப்ளஸ் 2x/2 பிரித்து எழுதிக்கலாம். மைனஸ் 1/2 டிவைடட் பை 3/2 மைனஸ் 2x/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் சி. சரியா? இப்போ அடுத்த லைனில் இது சிம்பிளிஃபை பண்ணலாம். டைரெக்டாக டிவைடட் பையில் 2 தான் இருக்குது. கரெக்டுங்களா? 1/3 log 3/2 மைனஸ் 1/2 2/2 ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் மட்டும் இருக்கும். கீழேயும் அதே மாதிரி தான் இருக்கும். 3/2 ப்ளஸ் 1/2. அப்போ 3 + 1 4. 4/2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸு ப்ளஸ் சி. 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1. 4 1s are 4 2s are. அப்போ 1 + எக்ஸ் நியூமரேட்டர்லையும் 2 மைனஸ் எக்ஸ் வந்து டினாமினேட்டர்லையும் இருக்கும். ஆன்சர் எப்படி இருக்கும், 1/3 log 1 + எக்ஸ் டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சின்னு ஆன்சர் கிடைக்கும்.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.